வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 25/1/2025 முதல் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை தானாக நடந்தேறும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க இருக்கு, யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வக்ரகதியில் மிதுன ராசிக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய அவர் உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் எண்ணங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மனதைரியம் உண்டாகுங்க, காரியங்கள்ல வீரியம் உண்டு. எப்பொழுதோ கொடுத்த கடன் வசூல் ஆகிவிடுங்க. வாங்கி போட்டு விற்கவில்லையே என்று நினைத்த இடம் நல்ல விலைக்கு விற்பனையாக கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரனும் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலையில இருப்பதால தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு மறைய இருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம தொழிலிலும் வேலையிலும் இருந்த குறுக்கீடுகள் அகல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ல் ராகு இருக்கிறார். 6ல் ராசிநாதன் குரு இருப்பதால் அவ்வப்பொழுது ஆரோக்கிய குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இயன்றவரை இரவு பயணத்தை தவிர்த்துக்கோங்க. வாகனங்களை நன்கு பராமரிங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் தலை தூக்கலாங்க. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இது மாதிரியான நேரங்கள்ல இடம், வீடு முதலியவற்றில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியோர் பல நன்மைகள் உண்டுங்க. மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டம ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. நீங்கள் எச்சரிக்கையாக உங்களுடைய வாகனத்தை ஓட்டினாலும் பிற வாகனங்களினால் விபத்துக்கள் ஏற்படக்கூடும் என்பது கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. ஆபத்து காலங்களில் நம்மை எச்சரிக்கை செய்வதில் கிரகநிலைகள் முன்கூட்டி எச்சரிக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவுகளுக்காக புதிய கடன்களை வாங்குவதும் அதனை வெகு விரைவில் திருப்புவதும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இதனை ஏன் கூறுகிறோம் என்றால், குரு, செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகங்களும் அனுகூலமற்ற நிலையில இருக்கும்போது வாங்கும் கடன் வளரும் என கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள் தடைபடுங்க. வயதான முதியவர்கள் இரவு நேரங்களில் கழிவறைக்கு செல்லும் போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எல்லா விஷயத்திலும் அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சுபபலம் பெற்றிருப்பதால் மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அஷ்டம ராசியில் நிலை கொண்டுள்ள செவ்வாயினால பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. உழைப்புக்கேற்ற கூலியை பெற்று தந்து விடுவார் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராகு நடைபெறுவதால வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு வர்த்தக துறையும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது. சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் பெற இருக்கீங்க. உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் என்பதை சுக்கிரன் சனி பகவானுடைய கூட்டு சேர்க்கை எடுத்துக்காட்டுதுங்க. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் கிடைக்குங்க. ஏற்றுமதி
கல்வித்துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்குங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாக இருக்குது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 25/1/2025 முதல் 31/1/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் சுக்கிரன் கூட்டு சேர்க்கை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க. வருமானத்தை உயர்த்தும் நல்ல வாய்ப்புகள் பல உங்களை தேடி வர இருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்ற காலகட்டமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து கும்ப ராசியில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி தரும் விதமாக அமைய இருக்குதுங்க. வீரியமுள்ள 2 கிரகங்கள் சுபபலம் பெற்று இணையும் போது பல நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கட்சியில் முக்கிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்க நேரிடுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குது. எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு பெருகக்கூடிய ஒரு தருணமாகும் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு மாறும் புதனுக்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க. உயர்கல்விக்கு உதவிகள் தேடி வருங்க. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படி அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. ஆரோக்கியத்தை குறிப்பிடக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அக்னி கிரகமாகிய செவ்வாயும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குருவும் நிலை கொண்டிருப்பதால் இரவு நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை தவிர்க்க வேண்டுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அஷ்டம ராசியில் குரு பகவான் ரோண ஸ்தானத்தில் அர்த்தாஷ்டகத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் வயலில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் பணம் விரயமாகும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் புதிய கடன்களை ஏற்க நேரிடுங்க. பருவமழை பெய்யக்கூடும் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சனி மற்றும் சுக்கிரன் ஆவார். இவர்கள் இருவரும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிம்மதி குறையுங்க. சுக்கிரன் சனி பகவானுடைய கும்பராசி சேர்க்கை நன்மை செய்யும். இருந்தாலும் அருணரோக சத்துருஸ்தானத்தில் உள்ள குருவினால் நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. குரு பகவானுக்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு செவ்வாய் மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் ஒன்றுக்கு சென்று தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.